உதயநிதினு தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் மைக்கை கழட்டி போட்டு போயிடும். ஏன்னா அவர் இளம் பெரியார். ஆகவே இனிமேல் உதயநிதினு சொல்லவே கூடாது, இளம் பெரியார் என்று சொல்லி தயவு செய்து பதிவிடுங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் January 9 to 12. Click the link below and register. ஒரு அம்மா இவர் தெலுங்கு சேர்ந்தவர் தானே மு க ஸ்டாலின் அவர்கள். தெலுங்குலே கொட்சியாகவும் தெலுங்குலே அவர்கள் காதுல அதெல்லாம் கேட்டாங்களான்னு சொல்லி தெரியல, கோஷமிட்டார்கள். உங்க அப்பாவுடைய சமாதிக்கு நாங்கள் போராட்டம் நடத்தி சமாதியை பெற்றுத் தந்தோம். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்க தரமாட்டேன்றீங்க, அதுக்கு போராட்டம் நடத்தவும் விட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஒரு நூதன முறையான போராட்டத்தை இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த 4.25 வருடத்துல முதல்வருக்கு ஸ்வீட் ஊட்டினதாக ஒரு காட்சி நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். ஸ்வீட் ஊட்டி இருக்கிறாங்க, ஆனா முதல்வர் இவர்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அம்மையார் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் கூட லேப்டாப் கொடுத்தாங்க. 10லிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இதை ஓட்டு வங்கி, அதை தான் நான் சொன்னேன், ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு இன்றைக்கு கல்லூரிகளிலே லேப்டாப் கொடுக்கப்படுகிறது. உதயநிதினு தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் மைக்கை கழட்டி போட்டு போயிடும். ஏன்னா அவர் இளம் பெரியார். ஆகவே இனிமேல் உதயநிதினு சொல்லவே கூடாது, இளம் பெரியார் என்று சொல்லி தயவு செய்து பதிவிடுங்க. இளம் பெரியாருக்கு சவால் விடுற அளவுக்கு அமித்ஷா அந்த அளவுக்கு ஏன் கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இளம் பெரியார் உதயநிதி நம்ம தூண்டு காலாங்குட்டிங்க. எங்க அமித்ஷா அவருக்கு எதுக்கு சவால் விடணும்னு கேக்குறேன். அவரை தானே உட்கார வைக்க பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தேசிய கட்சியும் பயத்துல இருக்கா? தேசிய கட்சி பயத்துல இல்லைங்க, நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோமா? அப்புறம் ஏன் இளம் பெரியாருக்கு சவால் விடணும்? இன்றைக்கு அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்று சொன்னாலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னில இருந்து அமல்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வெக்கம் கட்ட செயல். இத இன்னொன்னு அதோட ஒரு வெக்கம், அது ஏற்கனவே இருந்தது கிடையாது. இன்றையிலிருந்து மங்கை என்ற ஒரு படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியார் எடுத்தார். இப்போ புரிகிறதா எதற்காக எங்களுடைய அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள், எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே முதலமைச்சராக உட்கார முடியாது என்று சொன்னார். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல எங்க பார்த்தாலுமே போராட்டங்களாக இருக்குது. இதுல முக்கியமாக செவிசாய்த்து கேட்காத தமிழக அரசு அப்படின்னு இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மற்ற போராட்டங்களுக்காக செவிமடித்த அரசு தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் செவி சாய்க்காதது என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த அரசு ஏதோ ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு விட்டது. இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒன்று கூட நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தூய்மை பணியாளர்கள் மாத்திரமல்ல, கூவம் சேறு இருக்கிறதா? ஏனென்றால் கூவத்தை காட்டி தான் நம்ம மாசு அண்ணன் கூட போன மாதம் பேசினார். எத்தனையோ கோடி ரூபாய் ஒதுக்கி மணல்களை கொட்டி கூவத்தை சுத்தம் செய்வதாக ஒரு தகவல். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணொலி காட்சிகளை பார்த்தேன், திட்டா கூவம் அப்படியே இருக்கிறது. சேறுகளிலே இறங்கி போராடுகிற ஒரு மகத்தான கேவலமான காரியத்தை இந்த தமிழக அரசு மக்களை தள்ளி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை மாத்திரம்தான் இன்றைக்கு போராட்டத்தை பண்ணலை தமிழகத்தில். மற்றபடி எல்லா துறையிலும் இன்றைக்கு கூட நான் வரும்போது பார்த்தேன், படங்கள் பார்க்க மாளிகையில் யார் போராடுறாங்கன்னு சொல்லி தெரியல, எல்லாரோடும் பிளாக்ல இருக்குது. அவலமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் 300 தடவை முதலமைச்சர் அவர்கள் எப்படி தான் சொல்கிறான்னு தெரியல, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று சொல்லி. முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் தேர்தல் வருவதற்கு முன்பதாக இவர்கள் பேசின காணொலி காட்சிகளை கொஞ்சம் போட்டு காமிக்கணும் ஊடகத்தில். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு 100 நாளில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவோம். அப்படி நிறைவேற்றலைன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை நீங்கள் கையில் கொண்டு வாங்க, இதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு, நீங்கள் எடுத்துக்கொண்டு டைரெக்டாக தலைமை செயலகத்திலே உள்ள வரலாம். தலைமை செயலகம் மாத்திரமல்ல, முதலமைச்சருடைய அறைக்குள்ளேயே உள்ள வரலான்னு சொல்லி வாய்க்கிழிய பேசின பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு
ஒரு வெக்கம் கெட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கிளம்பாக்கத்தில் செவிலியர்கள், அதாவது அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதிக்காக போராடுகிறார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி பஸ்ஸில் அடித்து கைகளை உடைத்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் தூய்மை பணியாளர்கள் இன்னும் மலத்தை மாத்திரம்தான் தின்று போராட்டம் நடத்தவில்லை. தமிழகம் இன்றைக்கு சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கேவலமான செயல். கோபத்தில் இறங்கி ஒரு மக்கள் போராடுறாங்களா பாருங்களேன். இப்போ சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 15 என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 190 பேருக்கு 3 மாதமோ 2 மாதமோ இன்னும் ஊதியமே தரல, சம்பளம் பாக்கியே தரல. பணி நிரந்தரம் தான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காமல் நிலுவை வைத்திருக்கிறது இந்த தமிழகத்தினுடைய கையால் ஆகாத அரசு. ஆகவே 2026 எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கூட நம்ம பார்த்தோம். நேற்று ஜெக்டோஜியை ஸ்வீட் கொடுத்து பாராட்டினார்கள் சொல்லி முதல் முறையாக இந்த 4.25 வருடத்தில் முதல்வருக்கு ஸ்வீட்டு ஊட்டினதாக ஒரு காட்சி நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். ஸ்வீட்டு ஊட்டி இருக்கிறாங்க, ஆனால் முதல்வர் இவர்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறார். ஆகவே கண்மூடித்தனமாக ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சீரழித்து விட்டது. இவர்களால் அந்த வாக்குறுதியை அந்த வாக்குறுதி கொடுத்தாங்களே அது ஒன்று கூட நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு மக்களை ஏமாத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆட்சி மாற்றத்துக்கான தகுந்த தண்டனையை மக்கள் தருவார்கள். கூவமாற்றை சுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மா சுப்பிரமணியம், அதாவது கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் மாசு அவர்கள் சொன்னாங்க. இப்ப வரைக்குமே இப்படி ஒரு அவல நிலை இருக்கு. ஆனா இவங்க கூவத்தில் இறங்கி போராட்டம் செய்யும் பொழுது ஏன் காவல்துறை இவர்களை தடுக்கவில்லை? ஆகவே கோவத்தில் இறங்கி மாத்திரமல்ல, போன வாரம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சமாதி கிட்ட அப்படியே கலைஞர் சமாதிக்கு டூரிசம் போல உள்ள வராங்க. எப்படியாவது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய அவங்க நீங்க சொன்ன வாக்குறுதி தானே அவங்க கேட்கறாங்க. நீங்க தருவேன்னு சொன்னீங்க, அதை தான் கேட்கறாங்க. டூரிசம் போல உள்ள தன் சொந்த மக்களுக்கு போராட்டத்தை கூட இந்த அரசு நடத்த விடாமல் செய்கிறது. டூரிசம் போல பஸ்களில் ஒரே சாரியை கட்டி கொண்டு உள்ள அவங்க அப்பா சமாதிக்குள்ள உள்ள கோஷம் போடுறாங்க. அன்றைக்கு எடப்பாடியார் உங்க அப்பாவுக்கு சமாதி தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க நீதிமன்றத்தை நாடும் பொழுது தூய்மை பணியாளராகி நாங்க தான் என்ன பண்ணோம், கோஷம் போட்டு சாலை மறியல் செய்து அன்றைக்கு போராட்டம் நடத்தினோம். அதுல ஒரு அம்மா இவர் தெலுங்கு சேர்ந்தவர் தானே மு க ஸ்டாலின் அவர்கள். தெலுங்குலே கொட்சியாகவும் தெலுங்குலே அவர்கள் காதில் அதெல்லாம் கேட்டாங்களான்னு சொல்லி தெரியல, கோஷமிட்டார்கள். உங்கள் அப்பாவுடைய சமாதிக்கு நாங்கள் போராட்டம் நடத்தி சமாதியை பெற்று தந்தோம். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் தரமாட்டேன்றீங்க, அதுக்கு போராட்டம் நடத்தவும் விட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி ஒரு நூதன முறையான போராட்டத்தை இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வீட்டிலேயே எத்தனையோ பேர், குறிப்பிட்ட பேர் தான் அவர்கள் போராட்டம் நடத்துன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னாங்க. அவர்களும் பட்டினியாக போராட்டம் நடத்தினார்கள். இங்க ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல போராட்டம் நடத்தினார்கள். ஆகவே கண்மூடித்தனமான ஒரு அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கூபத்திலே இறங்கினது முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று சொல்லி தெரியவில்லை. அங்க பாத்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக தெரியாது முதல்வர் அவர்களுக்கு. ஏனென்றால் பொம்மை முதல்வர், வெக்கம் கட்ட முதல்வர், துண்டு சீட்டை கூட படிக்க தெரியாத முதல்வர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். அவரை பற்றி, இந்த திமுக அரசை பற்றி யார் தன்னுடைய அவலநிலத்தை ட்விட் போடுறாங்களோ, திமுக அரசு செய்கின்ற தவறுகளை பதிவிடுறாங்களோ, அவங்களெல்லாம் தன்னுடைய காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி புடிச்சு உள்ள போறது மட்டும் தான் தெரியும். டைரக்டா அதை மாத்திரம்தான் இந்த ஐடி விங்க அன்றல். அவர் சட்டத்தினுடைய அமைச்சராக இன்றைக்கு இல்லை, உள்துறை அமைச்சராக அவருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கத்தினுடைய அமைச்சராக அவர் இல்லை. அவர் ஐடி விங் அமைச்சராக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பேசக்கூடாது, கோபாலபுர குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, தன்னுடைய மகனை பற்றி பேசக்கூடாது, இன்ப நிதியை பற்றி பேசக்கூடாது. யாராவது பேசினால் பிடித்து உள்ள போடு என்று சொல்வதில் மிக குறிக்கோளாக இருக்கிறார். இன்னைக்கு மாணவர்களுக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவதாக எனக்கு கொடுத்தீங்க. இல்ல, நேற்று இந்த விழா நடந்தது. அது மட்டும் இல்லாமல் உலகம் உங்கள் கையில் யார் மாணவர்கள் எதிர்பார்த்த ஒரு லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுத்திருப்பதாக தமிழக முதல்வர் பெருமையாக சொல்றார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த இடைப்பட்ட காலங்களில், அதாவது 90 நாட்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவசரமாக இந்த மடிக்கணினியை கொடுப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் இந்த மடிக்கணினிலையும் கடைசி நேரத்திலே ஊழல் செய்கின்ற மகா பெரிய யுக்தி. நீங்க மடிக்கணினியை 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஊழலுக்காகவா இல்ல தேர்தல்? கண்டிப்பாக ஊழலுக்காக. நீங்க பாருங்க, கலைஞர் டிவியை அவருடைய தகப்பனார் இதே போலதான் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தார். ஆட்சி மாற்றம் நடந்தது. நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். கலைஞர் டிவியில மிகப்பெரிய ஊழல் செய்தார்
கலைஞர் அவர்கள். அதே போல அதுலேயும் ஒரு சலசலப்பு, நிறைய பேருக்கு விடுபட்டு அவர்களுக்கு தேவையான மாணவர்களுடைய பேரை எழுதி ஒரு நடுத்தர மாணவர்களுக்கு கொடுத்தால் அது அங்கே போய் சேரும். அவங்ககிட்ட ஆண்ட்ராய்டு செல்போன் கூட இருக்காது. ஆனால் இன்றைக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த கல்லூரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் சற்று ஆராய்ந்து சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த மடிக்கணினை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. 18 வயசு நிரம்பி நீங்கள் அதில் கரெக்டாக 18 வயசு பூர்த்தியான அந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மட்டும்தான் இந்த மடிக்கணினி போய் சேர்ந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர்னா ஒரு 17 வயசு இருக்கும், இல்லை 16 வயசு இருக்கும். அவர்களுக்கு கொடுத்தால் இது ஓட்டாக மாறாது. ஒன்று ஊழல், இன்னொன்று இந்த 4.25 வருஷத்துல கடைசி நேரத்துல இந்த ஓட்டு யுத்திக்காக கொடுக்கப்பட்ட மணிக்கணியாக நாம் பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கண்டிப்பா இது லேப்டாப் வந்து தருவதாக தானே எடப்பாடியாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 11th 12th இந்த காலகட்டங்கள்ல அந்த மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தது, ஏன் அப்படியே டோட்டலாக மாத்தி இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லா மாணவர்களுக்கும் இது போய் சேர்ந்ததா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எல்லா மாணவர்களுக்கும் இது போய் சேரவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு அம்மையார் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட லேப்டாப் கொடுத்தாங்க. 10லிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இதை ஓட்டு வங்கி, அதை தான் நான் சொன்னேன், இது ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு இன்றைக்கு கல்லூரிகளிலே லேப்டாப் கொடுக்கப்படுகிறது. அம்மையார் கல்லூரிகளுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பெரும்பான்மையாக 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்குத்தான், கடைமுனை ஒரு மாணவர்களுக்கு போய் சேர்ந்தது. கிராமப்புற மாணவர்களை பார்த்தால் கூட இன்றைக்கும் அந்த அம்மையார் கொடுத்த லேப்டாப் வைத்துக்கொண்டு அவர்கள் படிக்கின்ற கிராமங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. கடைசி நேரத்திலே ஓட்டுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க 90 நாள் சொன்னீங்க, 90 நாள் 60 நாளைக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துட்டோம். நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துட்டோம். எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 15 அமைச்சர்கிட்ட உள்ள போயிடுவாங்க. அதுல இன்றைக்கு எப்படியாவது மறுபடியும் தன்னுடைய மகனை இந்த முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய கனவுகள் கண்டிப்பாக பலிக்கவே பலிக்காது. நீ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, லேப்டாப் கொடுத்தாலும் சரி, நேற்று கூட +2 பசங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க. அது அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா தரம் கட்ட ஒரு இருசக்கர வாகனமாக இருக்கிறது. தள்ளி கொண்டு கூட வர முடியவில்லை, பேந்து கொண்டு வருகிறது. எங்கேயோ ஒரு குடோனிலை போடப்பட்டு எப்போதோ கொடுக்க வேண்டிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லேப்டாப் கூட உண்மையாகவே ஒர்க் ஆகலையா இல்லை பழுதண்டு விட்டுதான்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு பிற்பாடு தான் சமூக வலைத்தளத்தில் வரும். அப்போதுதான் இவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய முகத்தறி கண்டிப்பாக கிடைக்கப்படும். இப்போ அமித்ஷா அவர்கள் இப்போ தமிழகத்திற்கு வந்திருந்தார். இப்போ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருவராக, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணி அவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் தேர்தலுக்காக அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேசியதாக ஒரு தகவல் இருக்கு. ஆனால் உதயநிதி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு அவர் வந்து ஸ்டேஜ்லயே வந்து முழக்கமிட்டது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியத்தை, என்ன உதயநிதியை வந்து ஒரு எதிரியாக கருதக்கூடிய அளவுக்கு. உதயநிதி கண்டிப்பாக முதலமைச்சராக மாத்திரமல்ல, மறுபடியும் சேப்பாக்கம் தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. அவருக்கு சவால் விடுவது அளவுக்கு வந்து அமித்ஷாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கீழே. கண்டிப்பாங்க. திமுக ஆட்சியில திமுகவுக்கு ஓட்டு போட்டா தானே உதயநிதி ஸ்டாலின். நீங்க உதயநிதினு தயவுசெய்து சொல்லாதீங்க, நான் மைக்கை வந்து கட்டி போட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் வந்து இளம் பெரியார். ஆகவே இனிமேல் உதயநிதின்னு சொல்லவே கூடாது, இளம் பெரியார் என்று சொல்லி தயவு செய்து பதிவிடுங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. ஆகவே அந்த இளம் பெரியார் தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. இல்ல உதயநிதிக்கு சவால் விடு, மறுபடியும் சொல்றேன், உதயநிதின்னு சொல்லாதீங்க, இளம் பெரியார் என்று சொல்லி. சரிங்க சார், இளம் பெரியாருக்கு சவால் விடுற அளவுக்கு வந்து அமித்ஷா வந்து அந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இளம் பெரியார் உதயநிதி நம்ம தூண்டு காலாங்குட்டிங்க. எங்க அமித்ஷா வந்து அவருக்கு எதுக்கு சவால் விடணும்னு கேக்குறேன். அவரை தானே உட்கார வைக்க பாக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து தேசிய கட்சியும் வந்து பயத்துல இருக்கா? தேசிய கட்சி பயத்துல இல்லைங்க, நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோமா? அப்புறம் ஏன் வந்து இளம் பெரியாருக்கு சவால் விடணும்? இன்றைக்கு அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து பயப்பில்ல,
தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன்பதாகவே இந்த உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஸ்கிராம்ல மாட்டியிருக்கிறார். அதைத்தான் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இன்றைக்கு சூசகமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே எத்தனையோ பேர் பாருங்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளாகவே நிறைய சலசலப்பு கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். உதயநிதி அவர்கள் தன்னுடைய லிஸ்ட்ல இளம் பெரியார்களை தேர்ந்தெடுத்து அவரை தான் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனார் அப்பா கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல். அந்த வகையில உதயநிதி அவர்களும் ஜெயிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொன்னது போல இவர் இந்த கார் ரேஸ்ல எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார். இன்னொன்று, இவருடைய துறையில, அதாவது விளையாட்டு துறையில முதலாவது அதாவது ஒரு ஊனமுற்றவர், அவர் நான் தான் இந்தியா லெவல்லே அந்த ஊனமுற்றத்துடைய கிரிக்கெட்ல நான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஏமாந்த இந்த குடும்பம், அப்படி விளையாட்டு துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது எல்லா லிஸ்டையும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்க. கோபாலபுரம் குடும்பத்தில் செந்தில் பாலாஜி போறாரே இல்லையோ, கோபாலபுரம் குடும்பத்திலிருந்து தேர்தலுக்கு முன்பதாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் தீகார் சிலைக்கே செல்லுவார். இதில் மாற்றமே கிடையாது. அதை சுட்டிக்காட்டி தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் மதிப்புமிகு அமித்ஷா அவர்கள் உதயநிதி அவர்களால் கண்டிப்பாக முதலமைச்சராக வரவே முடியாது என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இப்போ அதுல முக்கியமாக ஒவ்வொரு துறையை பற்றியும், அதாவது மணல் கொள்ளை, நிலக்கரி அப்படின்னு ஒவ்வொருவராக அவர் பெயர் குறிப்பிடாமல் சொன்னாரு. இதுல எத்தனை அமைச்சர்களுடைய லிஸ்ட் தேசிய கட்சிக்கு மேல போயிருக்கு. நீங்க சொன்னது போல கடைசி நேரத்துல லேப்டாப் தந்திருக்கிறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் கண்டிப்பாக மறைந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்துல பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னில இருந்து அமல்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வெக்கம் கட்ட செயல். இன்னொன்னு, அதோட ஒரு வெக்கம் ஏற்கனவே இருந்தது கிடையாது. இன்றையிலிருந்து சென்னை ஜோனுக்கு இன்றையிலிருந்து குடித்து விட்டு பாட்டிலை தூக்கி போடாமல் அந்த பாட்டிலை கொடுத்து பாட்டிலை பொறுக்க வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். ஒரு ஒயின் ஷாப்லயும் இளைஞர்கள் முன்னாடி உட்காந்து கொண்டு அந்த ஒயின் ஷாப்ல சரக்க வாங்க போல பாட்டில பொறுக்கி அந்த பாட்டில கொடுத்து இன்றைக்கு அவன் திரும்பி அந்த குடிக்கு ரொம்ப அடிமையாக மாற்றி இருக்கிறது இந்த திமுகவுடைய அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த பக்கம் திருவள்ளூர் மாவட்டம்லாம் ஏற்கனவே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று சொல்லி அமலுக்கு இருந்தது. ஆனால் இன்றையிலிருந்து சென்னையினுடைய மாநகராட்சியில் இன்றையிலிருந்து அமலுக்கு அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை மறுபடியும் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பணத்தை சுரண்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கடைசி நேரத்தில் கூட ஊழலை செய்துவிட்டு தான் இந்த திமுக அரசாங்கம் போவோம். இளைஞர்களை பாட்டில பொறுக்க வச்சு, எந்த பாட்டிலாக இருந்தாலும் கண்டிப்பாக பொறுக்க வச்சு, ஏன்னா ஏற்கனவே டாஸ்மார்க்கில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த 4 மாதங்களாக வருமானம் இல்லை அப்படின்னு வருமானம் இல்லை, ஆய்வறிக்கை ஆய்வறிக்கையில வருமானம் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. தமிழகத்துல ஆங்காங்கே பாத்தீங்கன்னா, நம்ம ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா எல்லா தொழில் முனைவரும் அங்க போயிட்டாங்க. அதிக முதலீடுகளை இன்றைக்கு இந்தியாவிலே ஆந்திரா தான் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆய்வு இருக்கிறது. ஆனால் தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஊழலிலே முதலிடம், பெண்கள் தாலி அறுத்ததிலே முதலிடம், பாட்டலை பொறுக்க செய்வதிலே முதலிடம், மணல் கொள்ளையிலே முதலிடம். மதுரையிலே மாத்திரம்தான் மலைகள் உடைக்கப்படவில்லை. மற்ற எல்லா மாவட்டத்திலையும் மலைகளை உடைத்து மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் இந்த திமுகவினுடைய அமைச்சர்கள். ஆகவே நீங்க என் கூட கேமரா கொஞ்சம் வாங்கலாம், எல்லா ஒயின் ஷாப் வாசலாம் போவோம். எல்லாம் டிப்டாப்பா ஏதோ ஒரு படத்துல நான் டைட்டில் பார்க்ல இருந்து வரேன்னு சொல்லி ஆனந்த் பாபு யாரோ ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க. அதே போல டிப்டாப்பா காலையில வேலைக்கு போற மாதிரி வந்துடுறானுங்க. உட்காந்து இந்த அரசாங்கம் மனவேதனை பற்றி சொல்கிறேன், இளைஞர்களை பாட்டலை பொறுக்கி 10 ரூபாய் மேனிக்கு 20 பாட்டில் பொறுக்கினான்னா 200 ரூபாய் 250 ரூபாய் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்து இவன் என்ன பண்றான், சரக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஒரு அவல நிலைக்கு இளைஞர்களை இன்றைக்கு தள்ளி இருக்கிறது. கெஞ்சா புழக்கம் மாத்திரமல்ல, அபின் புழக்கம் மாத்திரமல்ல, இவர்கள்லாம் வெக்கம் கட்டவர்கள். இந்த திமுகவுடைய குடும்பமே அதாவது போதையில் தான் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அது மீத்தேன் ஜாஃபர் சாதிக்கை நாம் மறந்து விடவே முடியாது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். ஏனென்றால் ஜாஃபர் சாதிக்கினுடைய பணத்தில் தான் மங்கை என்ற ஒரு படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியார் எடுத்தார். இப்போ புரிகிறதா எதற்காக எங்களுடைய அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள், எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே முதலமைச்சராக உட்கார முடியாது என்று சொல்லி. இந்த ஜாஃபர் சாதிக் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? இன்றைக்கு உள்துறையினுடைய அமைச்சகத்தினாலே கவனிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கும்
கோபாலபுர குடும்பத்துக்கும் என்ன நட்பு, எவ்வளவு பணம் கைமாறிக்கிறது என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு தெளிவாக மத்திய அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது.